இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு இறைவனில் உறுதியான நம்பிக்கையும் அதன் முழுமையாக அடுத்தவரை அன்பு செய்து வாழவும் நமக்கு இன்று அழைப்பு விடுக்கின்றது. ஒரு மனிதர் ஒரு ஆற்றங்கரை அருகே நின்று கொண்டு அடுத்த கரைக்கு செல்வதற்காக அவர் வெகு நேரம் காத்து கொண்டிருக்கிறார். சில நேரம் கழித்து ஒரு படகானது வருகிறது. அந்த படகிலே 2 துடுப்புகள் இருக்கிறது. 2 துடுப்புகளிலே ஒன்றிலே நம்பிக்கை என்றும் மற்றொன்றிலே செயல் என்றும் இருக்கிறது. இதை பார்த்து அந்த பயணி இதனுடைய பொருள் என்னவென்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த படகோட்டியிடம் கேட்கிற பொழுது அவர் எதுவும் பேசாமல் நம்பிக்கை என்கிற ஒரு துடுப்பை மட்டும் கொண்டு அவர் பயணிக்க முற்படுகிறார். அந்த படகானது இருக்கிற இடத்திலேயே சுழன்று நிற்கிறதே தவிர முன்னேறி செல்லவில்லை. அடுத்தபடியாக செயல் மட்டும் என்கிற அந்த துடுப்பை எடுத்து உபயோகிக்கிறார். அதனாலும் பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை. பின்பு 2 துடுப்புகளையும் எடுத்து சரியான விதத்திலே அவர் இயக்குகிற பொழுது அவர்களுடைய பயணம் புறப்படுகிறது. அதை பார்த்த பலரும் அதை கண்டு வியப்புற்ற பொழுது அந்த படகோட்டி சொல்லுகிறார், இந்த ஆற்று பயணத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் பயணத்திலும் நம்பிக்கையும் அன்பும் அல்லது செயலும் ஒன்றிணைந்து செல்லுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு இனிமையான ஒன்றாக மாறும் என்று குறிப்பிடுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் முதல் வாசகத்திலே கொலோசையருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வாசகத்திலே மிக அழகாக நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி அந்த கொலோசை நகர மக்களிடையே விளங்கிய நம்பிக்கையும் அன்பையும் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. நற்செய்தியை பெற்றுக்கொண்ட அவர்கள் ஆண்டவரிலே உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாகவும் அந்த நம்பிக்கையை அன்போடு செயல்படுத்தியவர்களாகவும் புனித பவுலடியார் அழகாக எடுத்துரைக்கிறார். இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலும் துவக்கத்திலேயே மிக அழகாக படிக்கிறோம், இயேசு தொழுகை கூடத்தை விட்டு என்று. இந்த சொற்றொடரானது இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் தொழுகை கூடத்திலே இருந்து இறைவனோடு அவர் உறவு கொண்ட பிற்பாடு, இறைவனோடு அந்த இறை உறவில் நிலைத்திருந்த பிற்பாடு அவர் செயலிலே வடிவம் கொடுப்பதை நம்மால் காண முடிகிறது. அதனால்தான் இறை தந்தையோடு உறவு கொண்ட அவர் இறைவனின் உருவிலும் சாயலிலும் இருக்கிற பேதுருவின் மாமியின் காய்ச்சலை கடிந்து அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறதை காண முடிகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற ஆழமான நம்பிக்கையானது செயல் வடிவம் பெற வேண்டும். நம்மையே ஒரு சுய ஆய்வு செய்து பார்க்கப்போம். நான் ஆண்டவரிலே எத்தகைய உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு எந்த விதத்திலே நான் செயல் வடிவம் கொடுத்திருக்கிறேன் என சிந்தித்தவர்களாய் ஆண்டவரிலே உறுதியான நம்பிக்கை கொண்ட மக்களாக அந்த நம்பிக்கையை வாழ்வாக்குபவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.